German declared war on France on 2nd August 1914. German demanded Belgium to give free pass to cross the Belgium territory, but the Belgium government refused it. ஜெர்மன் பிரான்சின் மீது போர் அறிவிப்பு செய்தது. ஆகஸ்ட் 2, 1914 ஜெர்மன் பிரான்சின் மீது போர் தொடுக்க தன்னை பெல்ஜியத்தை கடந்து செல்ல அனுமதிக்கும்படி கட்டாயப்படுத்தியது. பெல்ஜியம் அதனை மறுத்தது. So, German declared war on Belgium on 6th August 1914 and attacked immediately. ஆகவே ஆகஸ்ட் 6, 1914 ஜெர்மன் பெல்ஜியத்தின் மீது உடனடி தாக்குதல் நடத்தியது. German was a neutral country. By the action of Germany, England declared war on German. பெல்ஜியம் ஒரு நடுநிலை நாடாகும். ஜெர்மன் பெல்ஜியத்தின் மீது போர் தொடுத்ததினால் இங்கிலாந்து ஜெர்மனியின் மீது போர் அறிவிப்பு செய்தது. During the war, Belgium was totally smashed. இந்த போரின் போது பெல்ஜியம் கடுமையான தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு தகர்க்கப்பட்டது. Belgium army holded up German's army for a month. This gave the time for France and British forces time to prepare for the Marne counter-offensive later in the year. பெல்ஜியம் படைகள் ஜெர்மனிய படைகளிடம் ஏறக்குறைய ஒரு மாத கால அளவு தாக்குப்பிடித்தது. இது ஆங்கில படைகளுக்கும் பிரெஞ்சு படைகளுக்கும் மார்ன் நதி போருக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள மாபெரும் உதவியாக அமைந்தது. In this way, Belgium was defeated by Germany. இப்படியாக பெல்ஜியம் ஜெர்மனி தேசத்திடம் முதலாம் உலகப் போரில் வீழ்ச்சி அடைந்தது. The Russian forces invaded East Prussia, but Germans defeated Russians decisively. France came for help, but the war was already completed. Battle of Tannenberg was been a victory for Germans. More than 90,000 Russian soldiers were taken as prisoners. Masses of materials were captured. ரஷ்ய படைகள் கிழக்கு பிரஷ்யாவின் மீது படையெடுத்தன. ஆனால் ஜெர்மனிய படைகள் ரஷ்ய படைகளை வீழ்த்தியது. பிரெஞ்சு படைகள் ரஷ்ய படைகளுக்கு உதவி செய்வதற்கு வருவதற்கு முன்பாகவே போரானது முடிவுற்றது. இப்படியாக டாண்டன்பர்க் போரில் ஜெர்மனானது வெற்றி பெற்றது. ஏறக்குறைய 90,000 ரஷ்ய படை வீரர்கள் கைதிகளாக ஜெர்மனியர்களால் பிடித்துச் செல்லப்பட்டனர். அளவுக்கு அதிகமான ரஷ்ய ஆயுதங்கள் ஜெர்மனிய படை வீரர்களால் கைப்பற்றப்பட்டது. After the defeat of Belgium, Germany entered into France to invade it. But the Marne River in the northern France was a great obstacle for them. பெல்ஜியத்தை வீழ்த்திய பின்பு ஜெர்மனி பிரான்சுக்குள்ளாக படையெடுத்தது. ஆனால் பிரான்ஸ் நாட்டின் வடபகுதியிலுள்ள மான் நதி அவர்களுக்கு பெரும் தடையாக இருந்தது. First, the Germans were upper hand in the War of Marne. Thousands of French soldiers were taken as captives. போரின் துவக்கத்தில் ஜெர்மனியர்களுடைய கை ஓங்கியிருந்தது. ஆயிரக்கணக்கான பிரெஞ்சு படை வீரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டனர். It seems to be Germans were victorious. At that time, German officials made a great mistake. They removed 2 entire army divisions towards Russia. ஜெர்மனியர்கள் வெற்றி பெறும் சூழ்நிலை உருவாகியது. அந்நேரத்தில் ஜெர்மனிய படை அதிகாரிகள் மாபெரும் தவறு இழைத்தனர். வெற்றி பெற்று விடுவோம் என்ற நினைப்பில் அவர்கள் 2 பெரும் படை பிரிவை ரஷ்யாவுக்கு நேராக திருப்பி அனுப்பினர். The other troops of Germans crossed the Marne River, that is only 18 kilometers away from Paris. மற்ற ஜெர்மன் படைகள்
மான் நதியை கடந்து சென்றன. All the French forces moved towards Marne River. The British forces also combined with them. இப்பொழுது பிரான்ஸ் நாட்டினுடைய முழு படையும் மான் நதி நோக்கி விரைந்தன. அவர்களோடு பிரிட்டிஷ் படைகளும் இணைந்து கொண்டன. Several days of war, the German forces began to withdraw from their positions. பல நாள் கடுமையான போராட்டத்திற்கு பின்பு ஜெர்மனிய படைகள் தங்கள் நிலையிலிருந்து பின்வாங்கின. The French soldiers call it as the miracle of Marne. பிரெஞ்சு படைவீரர்கள் இதனை மான் நதியின் அதிசயம் என்று அழைத்தனர். The War of Marne was a great defeat for the Germans. மான் நதி போர் ஜெர்மானியர்களுக்கு ஒரு பெரும் தோல்வியாக முடிவடைந்தது. The Battle of Verdun. Verdun போர். Between February and July 1916, the Germans attacked Verdun, the famous fortress in the French line. 1916 ஆண்டு பிப்ரவரிக்கும் ஜூலைக்கும் இடையே ஜெர்மனியர் பிரான்சின் முக்கிய கோட்டையான வெர்டனை தாக்கினர். In the 5-month Battle of Verdun, 2 million men took part and half of them were killed. 5 மாத காலம் நடைபெற்ற வெர்டன் போரில் 2 மில்லியன் வீரர்கள் பங்கெடுத்தனர். அவர்களில் சரிபாதி வீரர்கள் கொல்லப்பட்டனர். The British offensive against Germans occurred near the river Somme. ஜெர்மனியருக்கு எதிரான இங்கிலாந்தின் தாக்குதல் சோமி நதிக்கரையில் நடைபெற்றது. In this 4-month Battle of Somme, Britain lost 20,000 men on the first day. 4 மாத காலம் நடைபெற்ற போரின் முதல் நாளில் இங்கிலாந்து 20,000 வீரர்களை இழந்தது. The Battle of Verdun, however, decided the fortunes of the war in favor of the Allies. இருந்த போதிலும் வெர்டன் போர் முதல் உலகப் போரில் நேச நாடுகளை வெற்றி பெறும் என்பதை தீர்மானித்தது. The Battle of Turkey was fought on the side of the Central Powers. மைய நாடுகளுடன் சேர்ந்து துருக்கி போரிட்டது. Though Turkey met with initial success and the Allies suffered reverses, particularly in Mesopotamia and Gallipoli, ultimately Turkey was defeated. தொடக்கத்தில் துருக்கி வெற்றிகளை பெற்றாலும் நேச நாடுகள் பின்னடைவுகளை சந்தித்தாலும் குறிப்பாக மெசபத்தோமியா, காலிபோலி ஆகிய இடங்களில் துருக்கி தோற்கடிக்கப்பட்டது. Turks tried to attack Suez Canal but were repulsed. துருக்கியர் சூயஸ் கால்வாயை தாக்க முற்பட்டனர். ஆனால் அது முறியடிக்கப்பட்டு துரத்தப்பட்டனர். Britain attacked Turkey in Iraq and later in Palestine and Syria. Thus, Turkey was defeated in the World War. இங்கிலாந்து முதலில் ஈராக்கிலும் பின்னர் பாலஸ்தீனத்திலும் சீரியாவிலும் துருக்கிய படைகளுடன் போரிட்டு வெற்றி பெற்றது. இப்படியாக துருக்கி முதல் உலகப் போரிலே தோற்கடிக்கப்பட்டது. China also joined the Allies. சீனா நேச நாடுகளின் அணியில் சேர்ந்திருந்தது. Japan was also able to capture the provinces of Kyushu given by the Germans to China in the province of Shantung. ஷான்டுங் மாகாணத்தில் சீனாவிற்கு
ஜெர்மனி வழங்கிய கியாச்சோ பகுதியை ஜப்பான் கைப்பற்றிக் கொண்டது. There was no war in the Far East. Japan made use of this occasion to threaten China into ceding valuable concessions and privileges. தூரக்கிழக்கு பகுதிகளில் வேறு போர்கள் இல்லை. இச்சூழலை தனக்கு பயனுள்ளதாக மாற்றிய ஜப்பான் சீனாவை கட்டாயப்படுத்தியும் அச்சுறுத்தியும் அதிக பலனளிக்கக்கூடிய சலுகைகளையும் உரிமைகளையும் பெற்றுக்கொண்டது. விக்டரிஸ் ஆஃப் சென்ட்ரல் பவர், மைய நாடுகளுடைய வெற்றிகள். The Central Powers successfully occupied Belgium and a part of France in northeast, Poland, Serbia and Romania. மைய நாடுகள் வெற்றிகரமாக பெல்ஜியத்தையும் பிரான்சின் வடகிழக்கு பகுதியையும் போலந்து, செர்பியா, ருமேனியா ஆகியவற்றையும் கைப்பற்றின. As the Allies controlled the sea routes, they cut off the supply of food and other materials reaching the Central Powers. In Germany and Austria, women and children suffered from hunger and privation. போரின் மையமானது மேற்கு முனையிலும் கடல்களிலும் நிலை கொண்டிருந்தது. கடல்களில் நேச நாடுகளே ஒப்புயர்வற்ற இடத்தை வகித்தன. கடல் பயண பாதைகளை நேச நாடுகள் கட்டுப்படுத்தியதால் மைய நாடுகளுக்கு செல்ல வேண்டிய உணவு, ஏனைய பொருட்கள் ஆகியவற்றை அவர்களால் தடுத்து நிறுத்த முடிந்தது. இதனால் ஜெர்மனியிலும் ஆஸ்திரியாவிலும் பெண்களும் குழந்தைகளும் பட்டினியாலும் வறுமையாலும் துயருற்றனர். Germany attacked England by air. Bombs were thrown on London and places where there were major factories. Later, aeroplanes were used for targeting civilian population. ஜெர்மனி இங்கிலாந்தின் மீது வான்வழி தாக்குதலை மேற்கொண்டது. லண்டன் மீதும் தொழிற்சாலைகள் அமைந்திருந்த பகுதிகள் மீதும் குண்டுகள் வீசப்பட்டன. பின்னர் பொதுமக்களை இலக்காக கொண்டு குண்டுகள் வீசப்பட்டன. ஜெர்மனி விஷவாயுவை அறிமுகம் செய்தது. பின்னர் இரு தரப்பினரும் அவ்வாயுதத்தை பயன்படுத்தலாயினர். The Germans introduced poison gas and soon both sides resorted to its use. Naval battles, கடல் போர்கள். In 1916, a naval battle, Battle of Jutland, had taken place in the North Sea. 1916 வடகடலில் கடற்போர், ஜூட்லாந்து போர் நடைபெற்றது. The British won the battle. இங்கிலாந்து இப்போரில் வெற்றி பெற்றது. Therefore, Germany started their submarine warfare and their cruisers went roaming about, interfering with the shipping of the Allies. இதன் பின்னர் ஜெர்மனியர் தங்களின் நீர்மூழ்கி போரை தொடங்கினர். அவை நேச நாடுகளின் கப்பல்களுக்கு இடையூறு செய்தன. One of these was the famous Emden, which bombarded Madras. புகழ்பெற்ற எம்டன் கப்பல் சென்னை மீது குண்டுகளை வீசியது. As a countermeasure to the blockade, the Germans proclaimed in January 1970 that they would sink even neutral ships in certain waters. தங்கள் கப்பல்களின் போக்குவரத்தை இடைமறித்து தடை செய்த நடவடிக்கைகளுக்கு எதிர் நடவடிக்கையாக 1917 ஜனவரி திங்களில் நடுநிலை நாடுகளின் கப்பல்களையும் மூழ்கடிக்கப் போவதாக
ஜெர்மனி அறிவித்தது. Though German made several attempts, it couldn't achieve anything in the Northern Sea warfare. இப்படி ஜெர்மன் பல கடற்போர் யுத்திகளை கையாண்டும் அதனால் வடகடல் பகுதியில் எதனையும் கைப்பற்றி கொள்ள முடியவில்லை. From the beginning of the war till 3 years, America was not involved or participated in the World War. முதல் உலகப் போர் துவங்கியது முதல் 3 வருடங்களுக்கு அமெரிக்கா எந்த ஒரு போர் நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை. It only supplied weapons to the Allies forces. அமெரிக்கா நேச நாடுகளுக்கு ஆயுதங்களை மட்டுமே கொடுத்து உதவியது. In January 1970, Germans proclaimed that they would sink even neutral ships in certain waters. 1917 ஜனவரி திங்களில் நடுநிலை நாடுகளின் கப்பல்களையும் மூழ்கடிக்கப் போவதாக ஜெர்மனி அறிவித்தது. Lusitania, an American ship, was torpedoed by a German submarine. Thousands were killed in that incident. லூசிடானியா என்னும் அமெரிக்க கப்பல் ஜெர்மனியால் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது. இதன் விளைவாக அதில் பயணித்த ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். Because of the Lusitania incident, there was a lot of resentment in USA, and President Wilson declared war against Germany in April 1917. லூசிடானியா மூழ்கடிக்கப்பட்டதின் விளைவாக அமெரிக்காவில் பெரும் கோபமும் சீற்றமும் ஏற்பட்டது. அமெரிக்க குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சன் ஜெர்மனிக்கு எதிராக 1917 ஏப்ரல் திங்களில் போர் பிரகடனம் செய்தார். America's entry with its enormous resources made Allied victory a foregone conclusion. மாபெரும் பொருளாதார பலத்தோடு அமெரிக்கா போரில் இறங்கியது. அது நேச நாடுகளின் வெற்றியை முன்னரே எழுதப்பட்ட முடிவுரையாக்கிற்று.